மன்னார்குடி அருகே தாளடி நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கி அழுகி வருகின்றன. கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ராஜசேகரிடம் கேட்கலாம். ராஜசேகர், மன்னார்குடியில் எந்தெந்த பகுதிகளில் இந்த சேதம் நிகழ்ந்துள்ளது? அபிநயா, திருவாரூர் மாவட்டத்தில் இந்த ஆண்டு 2,30,000 ஏக்கர் பரப்பளவுல சம்பா மற்றும் தாளடி நெல் சாகுபடி பணிகளில் விவசாயிகள் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. குறிப்பாக இந்த தாளடி நெல் பயிர்கள் 20 நாட்கள் இருந்து 25 நாட்களான அந்த தாளடி நெல் பயிர்கள் என்பது தற்பொழுது 2 நாட்களாக பெய்த கனமழையின் காரணமாக மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே பரவாக்கோட்டை, கூப்பாச்சிக்கோட்டை, அதே போன்று உள்ளிக்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளில் தொடர்ந்து பெய்த கனமழையின் காரணமாக 2000 ஏக்கர் நெல் பயிர்கள் முற்றிலுமாக மழை நீர்ல மூழ்கி இருக்கிறது. நாம் அந்த காட்சிகளை நேரடியாக பார்க்கலாம். அங்கு உள்ள நிலங்கள் அனைத்தும் விவசாய நிலங்கள், அது அனைத்தும் கடல் போல் காட்சியளிக்கிறது. அங்கு அந்த மழை நீரால் சூழப்பட்டுள்ள மூழ்கியுள்ள அந்த நெல் பயிர்களை விவசாயிகள் எடுத்து காண்பிக்கக்கூடிய காட்சிகளையும் நாம் பார்த்து வருகிறோம். குறிப்பாக அந்த பகுதியில் உள்ள காயந்துரி வடிகால் வாய்க்கால் என்பது தூர்வாரப்படாத காரணத்தினாலும் ஆக்கிரமிப்பு போன்ற காரணத்தினாலும் மழை நீர் வடியாத ஒரு சூழல் நிலவி வருவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். இது சம்பந்தமாக பல முறை அதிகாரிகளிடம் தெரிவித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தினால் தற்பொழுது பெய்த மழையால் இந்த நெல் பயிர்கள் அழுகியிருக்கிறது. ஒரு ஏக்கருக்கு இதுவரை 8,000 ரூபாயிலிருந்து 10,000 ரூபாய் செலவு செய்துள்ள நிலையில அந்த பணத்தை திருப்பி எடுக்க முடியாத ஒரு நிலை உருவாகி இருக்கிறது. உடனடியாக வேளாண் துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு நேரடியாக சென்று கணக்கெடுப்பு நடத்த வேண்டும். அது மட்டும் இல்லாமல் அந்த வடிகால் வாய்க்காலை முழுமையாக தூர்வாரி தருவதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும். அப்படி செய்தால் மட்டுமே அந்த மழை நீரை வடிய வைக்க முடியும் எனவும் விவசாயிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அபிநயா, பரவாக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழையினுடைய பாதிப்பால் விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. இது குறித்த விரிவான விவரங்களுக்கு நன்றி ராஜசேகர்.